என்னுடைய 20 கேஜிஸ் வெயிட் லாஸ் ஜேர்னியில் எனக்கு சப்போர்ட் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட். இது போல் ஹெல்த்தி வெயிட் லாஸ் ஃபுட்டுக்கு மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு கூட 2 ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர் கலந்து சப்பாத்தி பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து அதை சப்பாத்தியாக வார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பவுலில் துருவின பன்னீர், வெங்காயம், கேரட், உப்பு, மிளகுத்தூள், அதோட ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 3 முட்டை, உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு தோசைக்கல்ல ஆம்லேட்டாக வார்த்துட்டு இதில் சப்பாத்தியை அப்படியே மேலே போட்டு 2 பக்கமும் பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா குக் பண்ணுறதுக்காக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணாலும் நல்லா குக் ஆகிடும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தி வித் எக் ஆம்லேட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஹோம்மேட் மயோனீஸ் அல்லது சில்லி சாஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ணதில் 4 ரோல் எனக்கு கிடச்சது. ஈவினிங் வரையும் பசியே இல்லைங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள்.